அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். நான் ஒரு கடந்த 20 வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார். 16ஆம் தேதி ஜூலை 16 அன்னைக்கு சூரியன் கடகராசிக்கு போகிறார். அதே மாதிரி 18ஆம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரார். 28ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறது. ஸோ இது இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ், கிரகங்களினுடைய நகர்வுகள், இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர். வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம், ராகு இது 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் அப்ராக்சிமேட்டாக அப்படி பெயர்ச்சியாகிறது. ஸோ அப்போ அந்த பெயர்ச்சிகள் பலன்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, செவ்வாய் இருக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு மாதத்துலேயும் நமக்கு வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது. அது இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும், மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்பு ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசியில், இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது. இப்போ உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்கார். இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி உங்களுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதியும் லாபாதிபதியும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கார், தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாத கடைசியில் உங்கள் ராசியிலேருந்து சுக்கிர பகவான் அங்கே தான் போகிறார். ஜென்ம சுக்கிரன் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டில் புதன் 2, 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தனாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அவர் 3வது வீட்டில் இருக்கார். அவர் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். அவர் 4வது வீட்டுக்கு அதிபதி, சுகஸ்தானாதிபதி, அவர் 2ல் இருக்கார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இதெல்லாம் இந்த மாதம் கிரக சூழ்நிலைகள். இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை பர்சீவரன்ஸ், அதாவது விடாமுயற்சியோடு அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து அந்த காரியத்தை எண்டு வரைக்கும் போய் அதை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் சுயநலம்னு சொல்லலாம், அப்படி தான் வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க, பெருமைக்காக பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. இவங்களுடைய காரியங்களில் இவங்க பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடத்தணுன்றதில் இவங்க பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பொதுவாக இவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க மற்றவங்கள்ட்ட பழகும்போது நல்ல கலகலப்பாக பழகுவாங்க, எல்லாரையும் அனுசரித்து செய்வாங்க.
ஆனால் வந்து ஏதான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அந்த அந்த காரியத்தில் எக்ஸ்பர்ட்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இவங்க நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ளவங்க தான் அவங்க பேசிக்கலாம். அது வந்து இவங்களுடைய இந்த குணாம்சம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால அந்த லாபாதிபதி வந்து உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்காரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் கிடைக்கும். அது இந்த மாதம் ஆரம்பத்தில் கிடைக்கும். இந்த மாத பின்பகுதியில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறைமுக வருமானங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் மறைமுக வருமானங்கள். அதாவது பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். நமக்கு இன்னொரு ஒரு தொழில் மூலமாக சம்பாதிக்கிறது. வேலையை விட்டுட்டு இப்போ ஒருத்தர் வாத்தியார் இருக்காருன்னா, அவர் வேலை பார்த்து சம்பாதிக்கிறது, டியூஷன் நடத்தி சம்பாதிக்கிறார் இல்லையா? அது மாதிரி. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அடிஷ்னல் இன்கம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். அந்த அடிஷ்னல் இன்கம் தான் மறைமுக வருமானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி மறைமுக வருமானத்தை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த மாதத்துக்கு பின்பகுதியில் அதில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முன்பகுதி நல்லாயிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வருமானம்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். அந்த வருமானம்லாம் வரும். சுக்கிரன் வந்து 6வது வீட்டுக்கும் அதிபதி இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து வேலையில் கவனம் செல்லாமல் இருக்கும். அது வேணும் டிவி பார்க்குறதோ, இது மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லையோ அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு அலைபாயறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அது போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குடும்பாதிபதியும் புதன் வந்து இந்த மாதம் அது 3வது வீட்டில் இருக்கிறதும் சரி, இந்த மாதம் வக்ரம் அடைகிறதும் சரி, இது 2மே குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள். ஏற்கனவே குடும்பம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவான் இருக்கார். குரு வந்து தன்னுடைய வீட்டை 8வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும் தவிர பெரிய லெவலில் வராது. ஆனாலும் குடும்பாதிபதி வக்ரம் அடையும் போது ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக போகணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். பொறுமையாக நிதானமாக போனீங்கன்னா அதெல்லாம் ஏன்னா உங்கள் பேச்சினாலே உங்களுக்கு பிரச்சனை உண்டாயிரும். அதனால் வந்து நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அது மாதிரி இருந்தீங்க. வேலை தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வேலையில் மட்டும் கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு மேலதிகாரிகள் வேலை பார்க்குறவங்க வந்து மேலதிகாரிகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க இந்த மாதம் பின்பகுதியில் அதனால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இது தவிர வந்து நீங்கள் தொழில் பிஸ்னஸ் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதம் பின்பகுதியில் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் தள்ளி போகும். இப்போ அக்ரிமெண்ட் போடுறதோ இல்லை அது மாதிரி வந்து சைன் பண்ணுறதோ டாக்குமெண்ட்ஸ் பண்ணுறதோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அது அடுத்த மாதம் சரியாயிடும். ஆனால் அது பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 5வது வீட்டுக்கு போகிறாரு. அவங்க ஏற்கனவே கேதுவோடு இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிகம் 12வது வீட்டுக்கு அதிகம் செவ்வாய் வந்து கேதுவோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம். உங்களால் இல்லை, எதிராளிகள் வாக்குவாதங்களுக்கு வந்து பிரச்சனைகள் பண்ணாலும், அதாவது சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய குடும்பத்தில் வந்து நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்த ஒய்ஃபாக இருந்த ஹஸ்பண்டோ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவங்களே திடீர்னு கோவப்பட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போகிறது இந்த மாதத்தை பொறுத்தளவில் நல்லது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா சுகர் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஹார்ட்டில் லங்ஸில் நீர் வர்றதோ அதே மாதிரி வந்து நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஜலதோஷம் மூக்கடைப்பு தலைவலி இது மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நீர் சிறுநீரக கோளாறுகள் அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் உங்களோட ஏஜை பொறுத்து வரும். இப்போ சின்ன பசங்களுக்கு வருமானம் வராது. ஆனால் அவங்க நீர்க்கடுப்பு இந்த ஹீட்னால வரும் இல்லையா நீர்க்கடுப்பு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து அங்கே சிறுநீர் தொற்று ஏற்படலாம். அதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அது உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவில் அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது. அதுவும் முக்கியமாக லக்ஷ்மி வணங்குனீங்கன்னா
ரொம்ப ரொம்ப லக்ஷ்மியை வந்து அதுவும் 2 குத்து விளக்கு ஏற்றி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 முகமும் எரிய வச்சு ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு பூ போட்டு இந்த நிறைய புக்கெல்லாம் கிடைக்கிறது போற்றி சொல்லலாம், இந்த விளக்கு பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கனாலே பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்றாக இருக்கும். இப்போ இந்த ராசியில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள். இது வந்து இந்த ராசியில் ஒரு குழந்தையும் இருக்கும், ஒரு படிக்கிற பையனும் இருப்பாங்க, ஒரு இளைஞரும் இருப்பாங்க, ஒரு வயசானவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அதனால இது வந்து பொதுவான பலன்கள். இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு 30% வந்து கண்டிப்பாக ஓரளவு எல்லாருக்குமே ஒத்து வரும். பாக்கி வந்து அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ வந்து அந்த தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இதில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கல்யாணம் நடக்கிறது, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு படிப்பு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு உடம்பு முடியாமல் இருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சரியாக போகல, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்காக தான். ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணலாம். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அந்த காரியத்தில் நம்மளுடைய ஈடுபாடு, அதில் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறது எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த மாத பலன்கள் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.